வணக்கம். சென்ற பதிவுல வந்து இந்த நாயினுடைய ஒரு வினோதமான ஒரு கோரிக்கைய ராமர்கிட்ட வச்சத நம்ம பார்த்தோம். இப்ப ராமர் கேட்கிறார், "ஏம்மா நீ ஒரு தண்டனை குடு" அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு இத கேட்பேன்னு பார்த்தா, இவருக்கு ஒரு பெரிய பதவிய குடுன்ற மாரி கேட்கறியே! அப்படின்னு என்ன காரணம்னா, அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, உண்மதாங்க. போன பிறவியில வந்து நான் ஒரு பெரிய கோயிலினுடைய நிர்வாக அதிகாரியா இருந்தேன். ஆனா, என் மூலமாக ஏற்பட்ட தவறினால வந்து நான் இந்த பிறவியில வந்து இப்படி ஒரு நாயா பிறந்துட்டேன். கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு பெரிய கோயில்ல நீங்க அதிகாரியா குடுத்தீங்கன்னா, அப்போ கண்டிப்பாக இவர் மூலமா ஏதாவது ஒரு தப்பு நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பொறுப்பு. ஆனா, இவரு தப்பு செய்யும் பட்சத்தில, என்ன மாரி ஒரு நாயாவோ, இல்ல என்ன விட ஒரு கீழ் பிறவியாவோ பிறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்படும். அது ஒரு தண்டனை. அப்படின்ற மாரி அந்த நாய் சொல்லுது. ஸோ இது வந்து கேட்க விசித்திரமா இருந்தா கூட, ஒரு கோயிலுடைய சொத்து எந்த அளவுக்கு காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் இதில் வந்து நம்மளுக்கு தெரியுது. பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலுக்கு போனா கூட இந்த சிவன் சொத்து குலநாசனம் அப்படின்ற ஒரு சொலவடை இருக்கு. கோயிலுக்கு போய் உட்கார்ந்து எழுந்துக்கும்போது, நம்ம பேண்ட்டையோ, வேஷ்டியோ நன்றா உதறிட்டு எழுந்துக்கணும். ஏன்னா கோயிலுடைய ஒரு மண்ணு கூட நம்ம துணியில வந்து ஒட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம முன்னோர்களுடைய ஒரு நிலைப்பாடு. இனிமேலாவது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்படாம, அந்த புனிதம் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த பயபக்தி இ செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த பதிவு. மீண்டும் இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.